இந்த பங்குனி பௌர்ணமியில் என்ன விஷயம் செய்கிறது நல்ல சிறப்பு பலனை மக்களுக்கு? நீங்கள் பரிகாரம்னு சொல்லலாம், வழிபாடுன்னு சொல்லலாம். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஒரு லெவலுக்கு உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துலேயும் உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை ஓரளவுக்கு லேசாக்கிறதுக்கு இந்த பௌர்ணமி எந்த உறவுக்கு எந்த உறவாக வைக்கலாம். ஆனால் ஆத்மாத்மமாக இருந்து உட்காந்து ஒரு 2 நிமிஷம் பிரபஞ்சத்தை பார்த்து மனசார அந்த வேண்டுதலை நீங்கள் இந்த பௌர்ணமிக்கு பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மருஜன்மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். ஒவ்வொரு நாளும் தினம் நிறைய நல்ல தகவல் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில் இன்றைய தினம் பௌர்ணமி, அதுவும் பங்குனி பௌர்ணமி. இப்போ நம்ம சித்திரைக்கு போக போகிறோம். இந்த பங்குனி பௌர்ணமியில் என்ன விஷயம் செய்கிறது நல்ல சிறப்பு பலனை மக்களுக்கு கொடுக்கும்? என்ன கேட்டிருக்கீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய அமாவாசையில் சொல்லியிருக்கேன், நிறைய பௌர்ணமிக்கும் சொல்லியிருக்கேன். மலை கோயிலுக்கு போங்க, சித்தர் கோயில் போங்க, வழிபாடு பண்ணுங்க, நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடி எந்த கோவிலுக்கு போகிறவங்க போகலாம், சித்தரை வழிபாடு பண்ணுறவங்க பண்ணலாம், தெய்வ வழிபாடு பண்ணுறவங்களும் பண்ணலாம். புரியுதுங்களா? சில அவங்க ரிலீஜன் தகுந்த மாதிரி அவங்க பௌர்ணமிக்கு போவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க குருவாச்சிருக்க கோயிலுக்கு கூட போவாங்க. இப்போ எந்த ஒரு கோவிலுக்கும் போகாமல் வீட்டில் இருந்தபடியே செய்கிற ஒரு வழிபாடு தான் இது பார்த்திங்கன்னா நீங்கள் பரிகாரம்னு சொல்லலாம், வழிபாடுன்னு சொல்லலாம். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஒரு லெவலுக்கு உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துலேயும் உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை ஓரளவுக்கு லேசாக்கிறதுக்கு இந்த பௌர்ணமியை நீங்கள் பயன்படுத்தலாம். அது எப்படி பயன்படுத்துகிற முறைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப செலவும் கிடையாது, ரொம்ப டைமும் கிடையாது, ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே வீட்டோட ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். பெண் தான் பண்ணணும், ஆண் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா 2 பேருக்குமே வயிறு இருக்குது, வாயம் இருக்குது, பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ 2 பேருமே இதை பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இன்றைக்கு பௌர்ணமி அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே, ஈவினிங் சாயந்தரம் 6 மணி மேலே பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு கண்ணாடி போல்னால் கண்ணாடி பாத்திரம் மாதிரி, ஸ்டீல் பாத்திரம் பயன்படுத்தக்கூடாது, கண்ணாடி தான் பயன்படுத்தணும். அது சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசானால சின்ன ஒரு பவுல் மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி சைஸில் கண்ணாடியில் எடுத்து அதில் பார்த்திங்கன்னா 90% 90% வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பை வச்சிடணும். என்ன பண்ணணும்? அந்த கல் உப்பை பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற கல் உப்பை பயன்படுத்தக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பாக்கெட்டை சுத்தபத்தமாக வாங்கி பிரித்து, பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கலாம், பழசும் இருக்கலாம். அதை நான் ஸ்டீல் பாத்திரன்றது கண்ணாடியை வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் லைட் யூஸில் தான் இருக்கும். அதை எடுத்து கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான கல் உப்பு பாக்கெட் புதுசாக வாங்கி அதை பிரித்து 90% கல் உப்பு போட்டுட்டு வெத்தலை நல்லா காம்புள்ள நல்ல வெத்தலையாக, நல்லா கேட்டுங்க, காம்புள்ள நல்லா பெரிய வெத்தலையாக வாங்கி அந்த வெத்தலையை வந்து அந்த கல் உப்பு மேலே வச்சிடணுமா. 3 பொருள் ஆயிடுச்சு. கண்ணாடி பால், கல் உப்பு, மேலே வந்து வெத்தலை வச்சதுக்கு பிறகு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் மீடியமான சைஸில் ஒரு அகல் விளக்கு. நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்றக்கூடாது. வீட்டில் பழைய விளக்கு ரொம்ப நாளாக ஏற்றி வச்சுருக்கேன், சும்மா தான் இருக்குன்னு ஏற்றக்கூடாது. மிஞ்சி போனால் 10 ரூபா தான் அகல் விளக்கு. ஒரு புதுசாக ஒரு அகல் விளக்கு வாங்கி வச்சிட்டோமா. அதில் வந்து பார்த்திங்கன்னா திரி நீங்கள் செஞ்சோம் போனால் விற்கிறதும் வாங்கி போட்டுட்டு அதை நல்லெண்ணெய் ஊற்றணும். சுத்தமாக நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அழகாக உங்கள் வீட்டோட மொட்டை மாடியோ, உங்கள் மொட்டை மாடி வீடாக இருந்தால் மொட்டை மாடியில் வைக்கலாம். இல்லை எனக்கு மொட்டை மாடி கிடையாது அப்படின்னா உங்களோட வாசலுக்கு வெளியில் வைக்கலாம். எப்படின்னா வானத்தை பார்த்த மாதிரி வைக்கணும், பிரபஞ்சத்தை பார்க்குற மாதிரி 6 மணிக்கு மேலே அதை நீங்கள் வைக்கணும். நிலாவை பார்க்குற மாதிரி என்ன பண்ணணும், கரெக்டாக மொட்டை மாடியோ இல்லை ஜன்னல் வழியாவோ இல்லை வாசல் வழியாவோ மொத்தம் நீங்கள் வைக்கிற தீபமோட நெருப்பு பார்த்திங்கன்னா அந்த வானத்தை பார்க்கணும். அந்த மாதிரியான வச்சுட்டு உங்களோட வேண்டுதல் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும். உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு எந்த பக்கம் திரும்பணுமோ அந்த பக்கம்லாம் ப்ராப்ளம் இருக்குது. அதில் உங்களுக்கு தீராத பிரச்சனை, உடல் உபாதைகளோ, உடல் பிரச்சனைகளோ, இல்லை பெரிய நோய் இருக்கோ, இல்லை உடம்புல ஏதோ ஒரு வெட்டுக்காயமோ, ஏதோ ஒரு தீ காயமோ, எந்த ஒரு அடிப்படும், இதுவும் வேண்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு சொத்து கோர்ட்டில் கேஸ் ஓடிட்டுருக்குன்னா அதுக்கும் வேண்டிக்கலாம். உங்களுக்கு தீராத பிரச்சனை என்ன இருக்கோ, உங்களுக்கு 100 பிரச்சனை இருந்தாலும் ஆனால் நீங்கள் வேண்டுதல் வைக்க போகிறது ஒரே ஒரு விஷயத்தை தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. உங்களுக்கு இப்போ பாருங்க, பணம் பிரச்சனை, ஜாப் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, ஹஸ்பண்ட் பிரச்சனை, வீடு பிரச்சனை, வண்டி பிரச்சனை, வாகனம் பிரச்சனை, மனுஷனாலே பிரச்சனை தான், எல்லாமே இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் கேட்டு அந்த இடத்துல வேண்டலாமான்னு கேட்டால் வேண்டக்கூடாது. இப்படி வரமே வந்து பார்த்திங்கன்னா 2ல் 1 தான் கிடைக்கும்.
ஒன்று இது வேணும் அதை எடுத்துக்கோ, இல்லை அது வேணும்னா இது எடுத்துக்கோ, இதுதான் லைஃபு. புரியுதுங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு வாரம் தான். உங்களுக்கு நீங்கள் வேண்டுதல் கரெக்டான வேண்டுதலாக இருக்கணும். உங்களுக்காகவும் நீங்கள் அந்த வேண்டுதலை வைக்கலாம், உங்கள் சார்ந்தவர்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க தான் வைக்கலாம். இப்போ மனைவி வைக்கிறாங்கன்னா என் கணவனோட விஷயம் அதை முடியணும்னு வைக்கலாம். இல்லை ஒரு கணவர் இருக்காரு, என் மனைவி உடம்பு சரியில்லை, அந்த உடம்பு நல்லா ஆகணும் வைக்கலாம். இல்லை அம்மா பிள்ளைக்கு வைக்கலாம், பிள்ளை அம்மா அப்பாவுக்கும் வைக்கலாம். எந்த உறவுக்கு எந்த உறவாக வைக்கலாம். ஆனால் ஆத்மாத்மமாக இருந்து உட்காந்து ஒரு 2 நிமிஷம் பிரபஞ்சத்தை பார்த்து மனசார அந்த வேண்டுதலை நீங்கள் வேண்டணும். இப்போ முருகன் வேண்டுறோம், அல்லான்னு வேண்டுறோம், அவுலியாக்கள் சொல்லி வேண்டுறோம், சித்தர்கள் பேர் சொல்லி வேண்டுற மாதிரி பிரபஞ்சத்தை பார்த்து உன்னோட கோரிக்கையை நான் முன்னாடி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கை பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து 9 மணி, 8 மேக்ஸிமம் 8 9 வச்சுங்க. இந்த 3 ஹவருக்குள்ளே ஒரு 1 மணி நேரமாவது அந்த விளக்கை நீங்கள் எரிவிடணும். கொஞ்சம் அணையாத மாதிரி வச்சு எரிய விட்டிங்கன்னா நீங்கள் வேண்டுறது அந்த 1 மணி நேரம் உட்காந்து வேண்டணுமான்னு கேட்டால் தேவையில்லை. உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் இறங்கி வந்துடலாம். வேண்டுதல் சும்மா நின்ன இடத்துல சுன்னு இப்படி ஃபோட்டோ பார்த்து கும்புற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆத்மாத்மாவும் உட்காந்து ஃபோனை யூஸ் பண்ணாமல் உங்களோட மைண்டை ஒரு நிலைப்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்கள் மனசில் வச்சுட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரபஞ்சத்தை பார்த்து என்னோடய விஷயம் இது இருக்குது, நான் உன் முன்னாடி வைக்கிறேன், என்னால் இதுலேருந்து ஒரு தீர்வு எனக்கு கொடு, நீயே சாட்சி. இந்த மாதிரி பிரபஞ்சத்து மேலே நீங்கள் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காந்து நீங்கள் எந்திரிச்சிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அது பாட்டுக்கு 1 மணி நேரம் கழிச்சு எரிஞ்சால் எரியட்டும், அணைஞ்சால் அணையட்டும், பிரச்சனை இல்லை. ஏற்றின உடனே அணைஞ்சிச்சுன்னா ஏற்றலாம், 1 மணி நேரம் ஏஞ்சி அணைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த விளக்கு ஏற்றணும் நார்மலாக நீங்கள் எப்போவுமே வைக்கிற மாதிரி வீட்டில் வச்சுங்க. இதை மட்டும் இந்த பௌர்ணமிக்கு பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது நான் சொன்னது முன்னோர்கள் சொன்னதில்லை, முன்னோர்கள் சொன்னது. இந்த பௌர்ணமிக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அல்லாஹ்வுடைய கிருபையால நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஆனால் என்ன வேண்டுதல் வேணாலும் நம்ம வைக்கலாம், ஒரே ஒரு வேண்டுதல் தான். ஒரே ஒரு வேண்டுதல் தான். அது உங்களுக்காகவும் இருக்கலாம், மற்றவனுக்காகவும் இருக்கலாம். பணமோ வசதியோ பதவியோ போஸ்டிங்கோ வேலையோ எதுவாக இருக்கட்டும், புரியுதுங்களா? ஆனால் வேண்டுதலில் ஒரு நியாயம் இருக்கணும். இப்போ நான் வேண்டுதலை வைக்கிறேன்னா அதில் பார்த்திங்கன்னா நான் சிஎம் ஆகிடணும், நான் பிஎம் ஆகிடணும், நான் சூப்பர் ஸ்டார் ஆகிடணும், நான் அஜித் மாதிரி ஆகணும், விஜய் மாதிரி ஆகணும், அம்பானிக்கு புள்ளியாகணும், அப்படி வேண்ட முடியாது. புரியுதுங்களா? தீராத கடன் இருக்கா, தீருன்னு வேண்டிக்கோ. தீராத வியாதி இருக்கா, வேணும்னு வேண்டிக்கோ. மனைவி பிரிஞ்சிருக்கா, என் மனைவி வந்துடணும்னு வேண்டிக்கோ. கணவன் பிரிஞ்சிருக்கானா, என் கணவன் வந்துடணும்னு வேண்டிக்கோ. உனக்கு குடிச்சிட்டு ரொம்ப ஸ்வீட்டில் ரொம்ப சண்டை போடுறானா, இனிமேல் குடிக்கக்கூடாது, குடியை விட்டுடணும், குடும்பம் நல்லா இருக்கணும், சுபிக்ஷமாக வளரணும் அப்படின்னு வேண்டிக்கும். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு பேராசைப்படாமல், எப்படி பேராசை வைக்காமல் ஒரு மனிதனுக்கு தேவை அனைத்து விஷயத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கண்டிப்பாக முறையிடலாம். இதுதான் பிரபஞ்சம். ஏன்னா வாழ்க்கை நம்மளை வாழ்கிறதே பார்த்திங்கன்னா 5 சொல்லுவாங்க. அதில் பிரபஞ்சம் தான் மெயின். பிரபஞ்சம் தான் எல்லாமே படைக்குது. அந்த பிரபஞ்சத்தை பார்த்து இந்த கோரிக்கை ஒன்று தான் நீங்கள் வைக்கணும், ஒரு வேண்டுதல் தான் வேண்டணும். அது உங்களுக்காக வேண்டலாம், இல்லை மற்றவனுக்காக வேண்டலாம். இதுதான் செஞ்சு பாருங்கள். அல்லாஹ்வோட நம்பிக்கையோடு வச்சு இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும். சிறப்பு பாய், சிறப்பு. பௌர்ணமிக்கு ரொம்ப அழகான சூப்பரான பதிவாக கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக மக்கள் இதை செஞ்சு அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நல்ல அற்புதமான பதிவு பாய். நன்றி. நன்றிம்மா.